ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிபி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி லைவில் ஒரு செம்ம சம்பவம். திவ்யா போட்டு பொழக்கிறாரு நம்ம கமருதீன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அது கமருதீனுக்கு காண்டாயிருக்கு. ஒரு ஃபன்னாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு சபரிக்கும் இவங்களுக்கும். அதை வந்து இவர் வந்து கால்ரா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதை வந்துட்டு நம்ம ஆள் காணவனை கலாய்ப்பார்ல, என்னது கால்ராவா, அதான் நோய் அப்படின்ற மாதிரி பழைய ஜோக்கு தான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல டைமிங் சென்ஸு. ஸோ அதனால் சொன்ன உடனே சிரிச்சிருக்காங்க போல இருக்குது. உடனே இவங்க வந்துட்டு என்ன ஒரு இவ்வளோ பெரிய இது பிரச்சனை நடந்திருக்கு, இதில் வந்துட்டு கால்ரான்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இவருக்கு காண்டாக்ட் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த ஹைப் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நம்மளோட சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ கிட்டத்தட்ட 50 நாள் முடிஞ்சிருச்சு. சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைவில் வந்து ஒரு கிளாஸ் நடக்குது. அப்போ இவர் கவிதை மாதிரி ஒன்று சொல்கிறார் கமருதீன். அங்கே பக்கம் திவ்யா உட்காந்துட்ருக்காங்க. ஆப்பிள்லேருந்து ஆப்பிள் ஜூஸ் வரும், மாதுளையிலேருந்து மாதுளை ஜூஸ் வரும். திவ்யா கிட்ட ஒரு மனுஷன் பேசினா என்ன வரும்? ஆச்சரியக்குறி போட்டார். அவங்க செம்ம காண்டாயிட்டாங்க. இதை வந்துட்டு அரோரா தான் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனே இவங்க நான் சொல்லலன்னு சிரிக்கிறாங்க. இவங்க இல்லை கண்டிப்பாக அவள் தான் சொல்லியிருப்பா அப்படின்னோடனே அவங்க எந்திரிச்சு நான் சொல்லவே கிடையாது, ஒரு லைன் கூட சொல்லலை, இதெல்லாம் கமருதீனோட வேலை அப்படின்னு இவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டு, இது வந்து டாஸ்க்கை தாண்டி போகுது சார், நான் சீரியஸாக சொல்கிறேன், கமருதீன் உனக்கு நான் வார்னிங் கொடுக்குறேன்றாங்க. நின்று பேசலாம்ல, ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்கன்னா கமருதீன் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிடாரு. இவங்களுக்குலாம் முதல்ல என்ன தகுதி, இவங்களை முதல் யார் உள்ளே விட்டது? ஒரு ஃபன் டாஸ்க்கை எடுக்க தெரியல, இவங்களாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாம் தூரம் கத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து சாண்ட்ரா கூட ஓடிடுறாங்க. சரி எதுக்கு இங்கே பிரச்சனை, இதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை. அதான் அந்த சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சைக்கிளில் வந்து நேற்று ஒரு டாஸ்க் நேற்று காலையில் நடந்திருக்கும். அதில் வந்துட்டு இவரோட கால் மேலே சைக்கிள் ஏறிச்சா என்னன்னு தெரியல, கால்ரா, ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி கையிலையும் பிரச்சனை கால்லையும் பிரச்சனை சபரிக்கின்ற காரணத்தாலும் சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் காமெடி பண்ணதுக்கு அதை காமெடி எடுத்துக்க முடியல. இவங்களாம் வந்து ஃபன் டாஸ்க் எடுக்க முடியல. இதில் நம்மள வேறு வந்துட்டு உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது அது இதுன்னு பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி செம டென்ஷன் ஆகிட்டார். இன்னொன்று விஷயம் என்னென்னா, இவர் சொல்லும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, காலையில் வந்து வினோத் விழுந்திருப்பார். இவங்களுக்கு வந்து இது வந்து ஃபன்னாக பார்க்க தெரியாது, அவரை கலாய்க்கிறாங்களே. காலையில் வினோத் தொம்முன்னு கீழே வந்திருப்பார். அதான் இவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது கமருதீன். அப்போ இவங்க வந்துட்டு ஏதோ ஒரு காமெடி மாதிரி ஏதோ ஒன்று இதை தலைவங்க சரியாயிடும்னு சொல்லியிருப்பாங்க. வினோத்தும் டென்ஷன் ஆகிருப்பார், கமருதீன் டென்ஷன் ஆகிருப்பார். அப்போ அது தப்பு தானே? இவங்களுக்கு மட்டும் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது பிடிக்காதான், ஆனால் இவங்க போய் இன்னொருத்தவங்களுக்கு போய் காமெடி பண்ணுவாங்களாம். என்ன அது, உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்து தக்காளி சட்டி. நிறைய பேர் பாருங்களேன், இந்த பிக் பாஸ் கிட்ட பொறுத்த வரைக்கும் தனக்கு மட்டும்தான் அதை வந்துட்டு பெருசாக பார்க்குறாங்க. மற்றவங்களுக்கு எதாவது வந்துச்சு அதை வேறு பார்த்துட்டு என்ன அவங்க என்ன அழுகுறாங்களா, அழுவட்ட போங்க. இது இவங்க அழுதாங்கன்னா 10 பேரை பார்க்குறாங்க, நம்மளை எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா, நம்ம கூட யாராவது நிற்கிறாங்களான்னு, நம்மளை யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லைனா அப்படியே வந்துட்டு பத்திரக்கலையாக வருது. என்ன அட்டகாசம் எப்பா, டூ மச். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் அப்பப்போ வந்துட்டு கமருதீன் நிறைய விஷயங்கள் திவ்யாவை பற்றி போட்டுகிட்டே இருக்கார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரிகர் பண்ணுற விஷயங்கள் தெரிஞ்சு அமித் காதில் போய் சொல்லியிருப்பார், அவங்க ட்ரிகர் பண்ணுறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு ஒன்று சைலண்ட்டாக உள்ளே கூப்பிட்டு போயிருப்பார். நான் இதனால தாங்க அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ட்ரிகர் தான் அவங்க பண்ணுற விஷயங்கள் அத்தனையுமே பாருங்கள். விக்ரம் கூட சேர்ந்து இவங்க பண்ணுறாங்களா, இல்லை இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி ட்ரிகர் பண்ணுற விஷயங்கள் தான் கேரக்டரா, இல்லை அந்த கேமை தான் விளையாடுறாங்களான்னு தெரியல, நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு அப்பப்போ சொல்லியிருப்பாங்க. பிரஜன்கிட்டே சொல்லியிருப்பாங்க. பிரஜன் வந்து தங்கச்சியை ஏற்றுக்கிட்டார். பிரஜனோட தங்கச்சி பற்றி தான் இப்போ வந்து திவ்யா. ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரஜனோட தங்கச்சியை வந்து ரம்யா இருந்தால் பிடிக்காது. வாட் அ பிட்டி. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.